ஓடி போய் அவனை சரி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. கம்முன்னு உட்காந்துருப்பாரு. கம்முன்னு இருக்கிறது என்ன எந்திரிச்சு போயிடுறது. ஆமாம், அதான் பார்க்குறோமே. நம்ம ஜோதிடத்தில் நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ சார் எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம சமீப காலமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, நம்ம உங்களுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லக்கணத்தை வச்சு பலனே இருக்குது. இல்லை அதான் லக்கணத்தை வச்சா பலன் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சார் நான் விருச்சிக ராசியாக இருக்கேன், எனக்கு இது பொருந்துமான்னு கேட்குறாங்க. அது நல்லா கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது. இப்போ விருச்சிக ராசியாக இருக்கிறவனுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குமா? இல்லை வராதுச்சு. அதான் கேட்குறேன். ஏன்னா இப்போது லக்னங்கிறது உங்களுடைய உயிர் மாறி, ராசிங்கிறது உங்களுடைய உடல் போன்றது. இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம்தான். ஆனால் லக்னம் தான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறதா இருக்குது. என்னென்ன இந்த லக்னம் எங்கே தொடங்குதோ அதுதான் உங்களுடைய முதல் வீடு அப்படிங்கிறது. 12 ராசியில் இந்த லக்னம் தொடங்குகிற இடம் தான் உங்களுடைய முதல் வீடு. நீங்கள் பிறக்கும்போது அந்த கிரகங்கள்லாம் எந்த நிலையில் இருக்குதுன்னு தீர்மானிக்கிறதே இந்த லக்னம் தான். ராசிங்கிறது ஒரு ராசியில் இந்த சந்திரன் நிற்கிற இடத்த தான் ராசின்னு சொல்கிறது. சூரியன் இடத்துலேருந்து அந்த லக்னங்கிறது தொடங்குறது வச்சுங்களா. இப்போ அந்த சூரியன் முக்கியமாக சந்திரன் முக்கியமாக, சூரியன் தான் முக்கியமானது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னங்கிறது பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற வருது இல்லைங்களா. இந்த 24 மணி நேரத்தில் 12 ராசியும் சுற்றி வந்துடும். ஒரு ராசிக்கு 2 மணி நேரம், ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் தோராயமாக ஆகும். அப்போ இந்த 2 மணி நேரம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக. ஒரு 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்கிற சந்திரன் முக்கியமாக. 2.25 நாளில் பிறக்கிற அத்தனை பேருமே அந்த ராசி தான். அந்த ராசி தான். புரியுது. ஆனால் புரியுது சார். ஆமாம். இப்போ லக்னங்கிறது 2 மணி நேரம் 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்தில் அடுத்த இதுக்கு போய்டும், அது ராசிக்கு போய்டும். அதனால் இந்த லக்னம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே குறிக்கப்படுது ஜோதிடத்தில். அதிலிருந்து தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படுது. இந்த லக்னங்கிறது எங்கே நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்து அடுத்த வீடு தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை தீர்மானிக்குது. அதுக்கு அடுத்த வீடு தைரியம், இளைய சகோதரம் குறிக்கிறது. அதே இப்போ என்னென்னா, இப்போ லக்னத்துக்கு வேறு பேர் இருந்துன்னு வச்சிங்களேன், சோன்னு பேர் இருந்தால் கேட்க போகிறது இல்லை. ஆமாம். லக்னத்துக்கும் ராசிக்கும் கிட்டத்தட்ட 12 தான் இருக்குது. அதாவது ராசி நட்சத்திரம் போது அந்த 27 நட்சத்திரம் ஓடி போகுது. ஆமாம். இது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் வரும்னா 2 ஒன்று தானே. அப்போ கேரக்டர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. நிறைய கொஸ்டின். ராசிக்கு பேர் விருச்சிகம். ஆமாம். அப்போ கொஞ்சம் கூட அந்த கேரக்டர் இருக்காதா? இருக்கும் ஜெய. மனம் தானே அது. ராசிங்கிறது உங்களுடைய சந்திரனுங்கிறது மனதை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியனுங்கிறது ஆத்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். ஆத்மாங்கிறது உயிர். உங்கள் உயிர் இல்லாத உடலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அது மாதிரியாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் மக்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, எல்லாருமே ராசிக்கு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே என்ன எது முக்கியமானது? இப்போ நான் சமீப காலமாக பார்க்குறேன், நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அப்புறம் பார்க்குறேன், இப்போ நிறைய பேர் என்னென்னா லக்னத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ வருது. நிறைய பேர் லக்னத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராசியும் லக்னங்கிறாங்க. இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப மீடியா ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்க காலம். டெக்னாலஜி உடைய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ இதெல்லாம் நாளைக்கு திரும்பி நம்மகிட்ட நிற்கும். அப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம குற்றம் சொல்லாமல் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 10 வருஷம் இல்லை, ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே இந்த ராசிங்கிறது போலியானதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதில் ஒன்றும் கிடையாது. உங்களோட மனம் எப்படி செயல்படுங்கிறது வேறு, உங்களோட இயல்பான குணம் என்பதுங்கிறது வேறு. தப்புங்கிறது எல்லா ஜோதிடருக்கும் தெரியும், மக்களுக்கு தான் தெரியாது. அப்போ மக்களுக்கு தெரிய வரும்போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே 1ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடுங்கிறதெல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுறது. ராசியின் அடிப்படையில் இல்லை. அப்போ அடிப்படையில் லக்னம் தான். அடிப்படையில் லக்னம் தான். உங்களோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு எங்கே தேடுவாங்கன்னா, இந்த ராசி இந்த லக்னம் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அங்கேருந்து 2ஆம் இடத்துல எப்படி இருக்கார் அப்படின்னா சிறப்பாக இருந்தான்னு வச்சுங்க, செல்வாக்கில் உங்களுக்கு உயர்ந்தது இருக்கணுமே, நல்ல செல்வாக்கு இருக்குது. 4ஆம் இடம் வலுத்து இருந்தால் வீடு நில வாகனம் யோகம்லாம் ஒவ்வொன்றும் இருக்குமே. எதை வச்சு சொல்கிறாங்க? லக்னத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. புரியுது. எந்த ஜோதிடர் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, எந்த ஜோதிடர் வேணாலும் கேள்வி கேளுங்க. உங்களுடைய எனக்கு என்ன பலன் நடக்குதுன்னா உங்கள் லக்னம் என்னன்னு தான் கேட்பாங்க, ராசியை கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கலாம், நான் விருச்சிக ராசி சார் என்ன நடக்குன்னு கேட்கலாம். நமக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. என்ன தெரியுங்களா,
ராசிக்கு ஒன்றும் கிடையாது, லக்னத்துக்கு தான் இருக்குது, உங்களை லக்னத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யார் பாருங்கள். இப்போ அதில் நிறைய கமெண்ட் வந்துடுது, கிட்டத்தட்ட ஒரு 900 கமெண்ட்டுக்கு மேலே வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் சரியாக இருக்குது எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க யாருன்னா லக்னத்துக்காரவங்க. எனக்கு பொருந்த மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக இல்லைன்னு சொல்கிறவங்க யாருன்னா ராசி. ஆமாம், ராசிக்கு இது பொருந்தாது, லக்னத்துக்கு தான் பொருந்துங்க. நானும் படித்தேன், நான் என்னுடைய கேரக்டர் அப்படியே இருக்குங்க ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டு நான் நீங்கள் சொல்கிற மற்ற கேரக்டர்ஸ் எனக்கு நல்லா பொருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாராட்டி எப்படியோ அதே மாதிரி திட்டத்தையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய கட்டதில்லை. என்ன காரணம் நமக்கு தெரியும், அவங்க ராசிக்காரவங்களாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இது பொருந்தலை. ஏன்னா லக்னம் தான் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய வீடுகள் நம்ம சொல்லியிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இதை இந்த கேள்வி பதில், ஏன்னா இந்த முறை கமெண்ட்ஸில் ரொம்ப கேட்டிருக்காங்க, ஐயா நான் விருச்சிக ராசி எனக்கு பொருந்து, நீங்கள் சொல்கிறது பொருந்தலையே, நீங்கள் லக்னத்துக்கு தான் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சும் படிச்சுட்டும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பேசும்போதெல்லாம் லக்னத்தை பற்றியே தான் பேசணுமே தவிர ராசியை பற்றி பேசுகிறதில்ல. அதனால் அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு இந்த ராசியை பேஸ் பண்ணி பேசி. இல்லை ஜி, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ராசியை நான் ஏன் எடுக்கிறேன்னா உண்மையிலே அது அவங்க ராசி இல்லை, சயின்டிஃபிக்காக அவங்களுடைய ராசி வேறு. ஆனால் லக்னம் மாறாதில்ல சார்? லக்னம் மாறாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் ஏன் நான் அந்த ராசி எடுக்கிறேன் இல்லைங்கிறது வந்து அது உண்மையான ராசி இல்லைங்கிறது தான். சந்திரன் வந்து சந்திரனுடைய சுழற்சி ஒரு நாளைக்கு 13 டிகிரி நகருங்கிறது அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய ஒரு கணித முறை. அது உண்மையிலே வந்து அது பார்வையை தவிர அங்கே செல்லலை. இப்போ நீங்கள் பார்க்குற பார்வைங்கிறது வேறு, நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது வேறு. எந்த கிரகமும் அங்கே சயின்டிஃபிக்கலாக வந்து ஒரு நாளைக்கு 13 டிகிரி நகரக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. மிக அருகில் இருக்கிற பூமி இது புதன் கூட சுற்றி வரதுக்கு 88 நாள் எடுத்துக்குது. அதை விட குயிக்காக சந்திரன் சுற்றி வந்துடும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஆகையினால தான் நான் அந்த அது நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய ராசி உண்மையானது அல்ல, உங்களுடைய ராசி வேறு, உங்களுடைய நட்சத்திரம் வேறு, அதெல்லாம் ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஆகையினால நான் ராசி எடுக்கிறதில்ல. லக்னம் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும், லக்னத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் சரியாக இருக்குமே தவிர ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய இது. இல்லை, அதே தான் அந்த கமெண்ட்ஸுங்களும் உறுதிப்படுத்துது. ஆமாம், நான் விருச்சிக ராசி எனக்கு பொருந்தலைன்னா நம்ம அது எப்படி பொருந்தாது இல்லையா? அதே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் சொன்னது எல்லாம் முழுக்க 100% உண்மைன்னு போட்டிருக்காரு ஒருத்தர். சொல்லுங்கன்னா அவங்க விருச்சிக லக்னத்துக்காரவங்களாக இருப்பாங்க, இவர் விருச்சிக ராசியாக இருப்பார், அதனால் அவருக்கு பொருந்தாது அப்படின்னு நான் கமெண்ட்லேயும் நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் ராசிக்கு பொருந்தாது, லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம கதைக்கு விட்டுட்டுங்க உங்களுடைய கேள்வியில் வந்துட்டேன் நான். இப்போது இந்த விருச்சிக லக்னத்தை பற்றி நம்ம வந்து நிறைய ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாகவே இந்த லக்னத்துக்காரங்க கொஞ்சம் ஒரு விதத்தில் ஏமாளின்னே சொல்லலாம். மிக திறமையானவங்க, வெற்றிகளை வந்து அசாதாரணமாக பெறக்கூடியவங்க, ஆனாலும் சில சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகி வாழ்க்கையே தொலைக்கிற அளவு கூட இவங்களால் போயிடுறாங்க. அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இந்த பீஷ்மருடைய கதாபாத்திரம் தான் நமக்கு தெரிவிக்குது. அதுக்காகவே இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்க மேலே நம்மளுடைய அனுதாபமோ பரிதாபமோ எது வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு மகாபாரதத்தில் பிடிச்ச கேரக்டர்களில் 2 கேரக்டர்கள் வந்து மிக மிக பிடித்த கேரக்டர்கள். ஒன்று கர்ணன், இன்னொன்று பீஷ்மர். இந்த 2 பேருமே ஒரு செஞ்சோற்று கடனுக்கோ அல்லது ஒரு சென்டிமெண்ட்டுக்கோ சென்டிமெண்ட் தான். ஆமாம், ஆளாகி பலிகட ஆக்கப்படல. கர்ணனாவது நல்லபடியாக வாழ்ந்தார். ஆமாம், பீஷ்மர் எடுத்துக்கங்க, நிம்மதியாக பிறக்கலை. ஆமாம், நிம்மதியாக வளரலை, அதாவது அரியணை ஏறலை. பாருங்கள் என்னென்னலாம் ஒரு இதாக இருக்காருன்னா, தாய் இல்லை, தந்தை இல்லை, சகோதரன் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, நாடு இல்லை, பதவி இல்லை, எல்லாத்தையுமே துறந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆளுப்பா. ஆமாம், ஆனால் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு வாரியார் சொல்வார், மகா பண்டிதன் ஆனால் இப்போ சித்தபிரம்மம் யூஸே இல்லையே. அந்த மாதிரி ஒரு பராக்கிரமானசாலியை உட்கார வச்சுக்கிட்டு அவரை படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் செயல்படவே விடாமல் வச்சுருக்குது. அப்போது இவர்கள் எப்படி இவங்களுடைய வாழ்வியல் முறை இருக்குங்கன்னா இப்படி தான். ஒரு பெரிய பெரிய காரியங்களே ரொம்ப அனாவசியமாக செய்யக்கூடிய நபர்கள் எங்கேயாவது அடிமைப்பட்டு கிடப்பாங்க. யாருக்காவது, மனைவிக்கோ அல்லது தந்தைக்கோ தாயாருக்கோ
அவங்க சொல்கிற பேச்சை வேத வாக்காக எடுத்துருவாங்க. இந்த கேரக்டர் எது வேணாலும் இருக்கலாம், இவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இவங்க அடிமை. அப்படி தான் இருப்பாங்க. விருச்சிக லக்னம் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, இவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க. அன்பு தான். ஆமாம், அன்பு பயம்லாம் கிடையாது. பயம்லாம் கிடையாது. அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஒரு சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுவாங்க. அதற்காக தன்னுடைய எதை வேணாலும் துறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன ஒரு வாழ்க்கையாங்க கூட நமக்கு தோணும். அதனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக பீஷ்மர்னு ஒரு கேரக்டர் மகாபாரதம் சொல்லப்பட்டது இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்தால் நீ இப்படி வீணாக போய்டுவாங்க. எல்லா கேரக்டருமே அதே தான். உங்களுக்கு ஒரு குணங்கள் உடையவங்க, இந்த குணங்கள் உடையவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா என்னென்ன இழப்புகள் ஏற்படும், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும், அதுக்கு முன்னோடியாக இருக்கிறது அந்த மகாபாரதம். அத்தனை கதாபாத்திரங்களுமே இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, நம்ம ஈஸியாக நீங்கள் ஐடென்டி பண்ண முடியும். மகாபாரத கேரக்டர்களை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங்களோட இலக்கணம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். அந்த 12 கேரக்டரில் ஒரு கேரக்டர் அது. அவன் உங்களுக்கு ஒத்து வருவானா ஒத்து வர மாட்டான்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு வேலைக்காரனை சரியாக தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் சத்திரிய இலக்கணம் யாரும் வேலைக்காரனாக இருந்து அடிமையாக இருக்கவே மாட்டான். இப்போ மேச இலக்கணம், கடக இலக்கணம், சிம்ம இலக்கணம், விருச்சிக இலக்கணம், தனுசு இலக்கணம், மீன இலக்கணம், இந்த 6 இலக்கணம் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் அடிமையாக வேலை செய்ய மாட்டார்கள். தற்காலிகமாக தான் இருப்பாங்க. தெரிச்சு ஓடுவாங்க, முயற்சிகளை அதிகமாக பண்ணுவாங்க, எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இது இவங்க இந்த டைப்பு. இது சத்திரிய இலக்கணங்கள் சொல்லுறது. இந்த 6 இலக்கணம் நீண்ட காலம் ஒரே வேலையை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மகரம் கும்பம் இருப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டு வேலையோ இல்லை தோட்ட வேலையோ இல்லை விவசாய வேலையோ ஏதோ ஒரு வேலை தொடர்ந்து நீண்ட காலம் ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வேலை செய்கிறதையே விருப்பமாக இருக்கக்கூடியவங்க. சத்திரியன் ஒரு காலம் அப்படி இருக்க மாட்டான். மற்ற இலக்கணங்கள் அதெல்லாம் முயற்சி அதிகமாக கூடியது. அதனால தான் அது சத்திரியன் சொன்னிங்கன்னா அவனுக்கு போராட்ட குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிமையாக இருக்க அவனுக்கு பிடிக்காது. இது ஒரு வித்தியாசமான இந்த 12 இலக்கணங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மேக்ஸிமம் இந்த சத்திரிய இலக்கணம்னா சுய தொழில் செய்வாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதுக்கு பாருங்கள், இந்த இதுலேயே உதாரணம் சொல்கிறேன், மகாபாரதத்துக்குள்ளே சொல்கிறேன் பாருங்கள். மேசம் நகுலன், தனுசு பீமன், சத்திரிய இலக்கணங்கள் பாருங்கள். ஆனால் துலாம் சத்திரிய இலக்கணம் கிடையாது, கும்பம் சத்திரிய இலக்கணம் கிடையாது, ரிஷபம் சத்திரிய இலக்கணம் கிடையாது. இப்போ இந்த 3 பேர் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. யாரோ வெற்றி தேடி தர்றாங்க, நான் உட்காந்து சக்கரவர்த்தி ஆகிக்கிறேன். துலாம் நான் போராடுவேன், வெற்றியை பெறுவேன். யாராவது வச்சுட்டு இருங்க, நான் இருக்க மாட்டேன். கண்ணன் எனக்கு ஒரு பதவி என்ன ஆளை ஒழுங்குப்பா, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன். அதாவது பாருங்கள், போராடுறதுக்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள், ஆனால் அதை தக்க வைத்து கொள்ள மாட்டார்கள். யாரோ கொண்டாந்து கொடுப்பார்கள், அதை ஆட்சி செய்வார்கள், அதை நிரந்தரமாக பண்ண மாட்டார்கள். ஏன்னா அதற்குரிய நபர் இல்லை. ஒரு அரசாட்சி எப்படி சொன்னால் துரியோதனை சொல்லலாம், அவன் கடைசி வரைக்கும் ஏற்ற பதவியிலேருந்து இறங்கவே இல்லை. செத்தாலும் ஜாமனே தவிர நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது காரணீங்கன்னா இதுதான். துரோணர் பாருங்கள், துரோணர் என்ன பண்ணுறாரு, நண்பன் அவமானப்படுத்தினான், அவனை தேர்காலில் கட்டி கொண்டு வரட்டு போய் நிற்கிறாரு இல்லையா. ஆனால் சாத்விகமான தொழிலில் வருது. ஆமாம், மந்திரவாதம் வருது. அவர் திடீர்னு கத்தி எடுத்துறாரு. காரணம் அது சத்திரிய இலக்கணம் அப்படிங்கிறனால. கர்ணன் சத்திரிய இலக்கணம், அரசாட்சி தானாக அவனுக்கு கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரியாக அந்த 12 கதாபாத்திரங்களும் 12 விதமான கேரக்டர்களாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய குணத்திலிருந்து மாறுபடலை. எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகுங்கிறது கதை தான் இந்த மகாபாரத கதையை. அதில் இந்த பீஷ்மருங்கிறது இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் உடைய நபர். இப்போ இந்த கதை நடக்கிறதுக்கும் இவ்வளோ பேரழிவு ஏற்படுறதுக்கும் பீஷ்மரே காரணமாக சொல்லலாம். தருவனை கூட சொல்ல முடியாது, வேறு யாரையுமே சொல்ல முடியாது, இவரே சொல்லலாம். என்ன காரணம் பாருங்கள், முரண்பாடான செயல்கள். நீங்கள் ஊரோடு ஒத்து போகாமல் நீங்கள் இருக்கிறனால என்னென்னலாம் நிகழுது பாருங்கள். முரண்டு பிடிக்கிறது. வாரிசு இல்லாமல் இருக்கிறதுக்கு சரி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அதற்கான வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வாரிசே இல்லை அப்படின்னா இப்போ அந்த அரியணைக்கு ஒரு ஆளை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை ஆகிடுதில்ல. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுது, ஒரு முனிவர் வர வேண்டிய கட்டாயம் ஆகுது. முனிவர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவங்க, விசித்திரமான குழந்தைகளை வர வேண்டிய கட்டாயம் வருது. அதற்கு பிறகு பெறக்கூடியவர்கள்லாம் பாருங்கள், எல்லாமே விசித்திரமான பிறவிகள்.
இந்த 100 பேரும் சரி, அந்த 5 சரி, கர்ணனும் சரி, எல்லோருமே விசித்திரமாக பிறந்தவர்கள். ஒரு நார்மலான சைல்டுங்களே இல்லையே. கிடையாது. எல்லாரும் ஆண்டவர்களும் நார்மலான சைல்டும் கிடையாது, கௌரவர்களும் நார்மலான சைல்டு கிடையாது. அப்போ விளைவு என்ன ஆகும் உங்களுக்கு?